புடி. இந்தா, இது உனக்கு. இந்தாங்கக்கா, இது உங்களுக்கு. ஆ, இது உங்களுக்கு. வாங்கிக்கோங்க. உடனே போட்டுக்கலாம். சுடர். சரி. இந்தா. தேங்க்யூ கேப்டன். இல்ல எனக்கு வேண்டாம். வாங்கிக்கோங்க அம்மு. வேண்டாம். வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட இப்படிதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாங்களா? இல்ல அண்ணி, இப்போ புது புடவை கட்டுற மனநிலைமையில நான் இல்ல. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். குழந்தைங்க தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் கட்டு. சுடர், இது உனக்கு தான், போட்டுக்கோ. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோ. கேப்டன் நல்லா இருக்கா? அப்படியே போட்டுக்கோ ஏன், ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. தங்கம்லாம் எதுக்கு கிஃப்டா குடுக்குறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். தங்கம் விக்கிற விலைக்கு ஜிமிக்கி வாங்கி கொடுக்கறாரு. இந்த தம்பிக்கு சுடர் மேல தனி பாசம்தான். சுடர் என் உயிரையே காப்பாத்திருக்க. அவளுக்காக ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும்னு தான் நான் இதை வாங்கினேன். உயிரை காப்பாத்தினாளா? ஆமா. ஆமாமா, அன்னைக்கு கோவில் குளத்துல அங்கிள் விழுந்து மயக்கமாயிட்டாரு. சுடர் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அங்கிளை காப்பாத்துனான். ஓ, அப்படியா? வாங்கிக்கோ சுடரு. இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சுடர் தங்கத்தோடலாம் ஸ்கூலுக்கு போட முடியாது. சுடர், இத வாங்கி இன்னைக்கு போட்டுக்கோ. ஸ்கூலுக்கு போகும்போது கழட்டி வச்சிரு. நீங்க தியாக்கு கொடுங்கள, அவ போட்டுக்குவா. இல்ல, எனக்கு வேண்டாம். என்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கு. தியாக்கு தானே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி தரேன், நீ இத போட்டுக்கோ. அட, வாங்கிக்கோ சுடரு. அப்புறம் தம்பி மனசு கஷ்டப்படும்ல. தேங்க்யூ கேப்டன். சரி, எல்லாரும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகி வாங்க. என்ன தம்பி, எங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கலையா? என் பொண்ணு என்னை எப்ப அப்பான்னு மனசார கூப்பிடுறாளோ, அதுக்கப்புறம் வர தீபாவளிக்கு நான் புது ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். தம்பி, உங்களதான். இல்ல, எனக்கு வேண்டாம்க்கா. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி, வாங்க. வா.
அம்மா ம். நீங்க மட்டும் ஏன் புது ட்ரெஸ் போடவே இல்ல? ஆ, அது தண்ணில விழுந்து ஈரமாயிடுச்சுடா. கட்ட மாட்டேன்னு சொன்னேன், கடைசியில பாத்தியா? புது சேலை கட்ட முடியாமலே போயிடுச்சு. எனக்கு தெரியும்டி, நீ தான் வேணும்னே தண்ணியில போட்டிருப்ப. சுடர், ம், சூப்பரா அழகா இருக்கடா. ம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா ட்ரெஸ்? ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். Dress சூப்பரா இருக்கு. சரி வாங்க சாமி கும்பிட்டுறலாம். வாங்க. ஆ, சரி நான் சமைச்சிடுறேன். அக்கா அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க ரெடி ஆகுற டைம்ல நானும் புளியும் சேர்ந்து இட்லி, கோழி குழம்பு, கறி குழம்பு எல்லாமே சமைச்சு ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்லக்கா, மதியானத்துக்கு பிரியாணி செய்ய கூட பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லேடிஸ்க்குலாம் ஃபுல் ரெஸ்ட் தான். ஏங்க, இந்த தம்பி என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்களேன். அங்கிள் பிரியாணி சமைக்கிறப்போ நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அங்கிள். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள். அப்படியா? சரி, ஓகே. உங்களை சேர்த்துக்கணும்னா ஒரு கண்டிஷன். உங்க அப்பாவும் எங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். ஆ, என்ன 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 நானா? ஆமா, நானு, நீங்க, புலிக்குட்டி, குழந்தைங்களாம் சேர்ந்து தான் பிரியாணி சமைக்க போறோம். இல்ல, லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நின்னு வேடிக்கை பாக்குறதா இன்னைக்கு வேலை. புலி, ஆ. இட்லி, கோழி குழம்பு, கறி குழம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, டிஃபனை முடிப்போம். பண்றேன். இன்னொன்னு போதும். போதும். நல்லா சாப்பிடுங்க இல்ல, மாமா. போதும். என்ன ருசி, என்ன ருசி! எங்க ஊர் திருவிழா அப்ப சாப்பிட்ட ருசி இருக்கு அப்படியே. மறுபடியும் இப்பதான் அந்த ருசி வருது. இத சொல்லியே ஆகணுமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு கேப்டன். இட்லியை குழம்புல தொட்டு சாப்பிடுறத விட நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். ம். இப்ப சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நல்லா இருக்கு போலயே. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களும் எல்லாருமே இதே மாதிரி சாப்பிடுங்க. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. ம். ம். நீயுமா?
தம்பி அப்படியே அந்த குழம்பு கொஞ்சம் ஊத்துங்களேன். கொண்டு வரேன்க்கா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. சட்டியோடு எடுத்துட்டு வந்து அவர் தலையில கவுத்து. போதும். நீங்க நல்லா சாப்பிடுங்க. குழச்சு அடிக்கிறாளே. சூப்பர். ம். சுடர் இந்தா இத சாப்பிடு. இத பாருமா, அப்படி சாப்பிடக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி நல்லா உறிஞ்சு சாப்பிடணும். ம். சூப்பரா இருக்கு கேப்டன். மனசெங்கும் தேற்றுழில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கை ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே செஞ்சாலும் சொந்தாமும் வந்தாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் வந்தாமும் பேசுவோம் இந்த குடும்பாரிக்கோ அதில் நீதானே சாமி எங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதாமுமே அங்க அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. மாமா தள்ளுங்க மாமா. சும்மா பாத்துட்டே இருந்தா இப்படி. அதான் அங்க இருக்குல்ல, உள்ள எடுத்துட்டு வரலாம்ல. போங்க. வீட்டுக்கு பெரியவர் ஏதாவது வேலை வருங்க மாமா. வாசனையை ஆள தூக்குது. வாசனையா இருந்தா டேஸ்டாவா இருக்கும். யாரும் இல்லை, சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, ரொம்ப டேஸ்டா சமைச்சிருக்கானே. சரளாவுக்கு வேற கேசரினா ரொம்ப பிடிக்குமே. இத மட்டும் அவ சாப்பிட்டா அவனை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து அவனை நிரந்தரமா இங்கேயே இருக்க சொல்லிருவாளே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணி அவனுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். பிரியாணி ஆண்டா உள்ள போனதும் ஒருத்தரும் வெளியே வரல. இதுதான் சரியான நேரம். 2 கைப்பிடி உப்பு எடுத்து போட்டு கிண்டி விட்டுருவோம். டேஸ்ட் கேவலமா மாறிடும்.
நம்ம அவசரத்துக்கு சரியா வர மாட்டேங்குது. பத்தாது. ஆ. ஆ. ம். 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 ஆ. இன்னைக்கு இருக்குடா உனக்கு. வரேன்டா, வரேன். தடயமே இல்லாம எடுத்து கொண்டு போய் வச்சிடணும். நீயே முழுசு மாட்டி கொடுத்துறாத, அப்படியே போயிடு. இதுக்கு மேல பசி தாங்க முடியாது, நம்மளும் சாப்பிட்டுருவோம். எனக்கும் வச்சுட்டாங்களே. கேசரியில இருக்க உங்களுக்கு ஆப்பு. ஆ. ஆஹா, சூப்பரா இருக்கு. தம்பி ரொம்ப அருமையா சமைச்சிருக்கீங்க. எனக்கும் கொஞ்சம் சொல்லி தந்தா நான் ஒரு பிரியாணி கடை வச்சிருவேன். ஆ, சரி சரி. இப்ப எனக்கு பிடிச்ச கேசரி சாப்பிட போறேன். ம். எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். செத்தடி. ம். வேணும், உனக்கு வேணும். அக்கா என்னாச்சுக்கா? அது கேசரியில சர்க்கரை விட உப்பு ஜாஸ்தியா போட்டீங்க போல இருக்கு தம்பி. உப்பா? எப்படி? இல்லையே, நாங்க சக்கரை பாக்கெட்டை தானே பிரிச்சு போட்டோம். சரளா, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். இந்தா, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி. குடி குடி. பழமொழி சொல்ற நேரத்தை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் உப்பு போட்டிருக்கணும். கண்டுபிடிச்சிட்டானே, சமாளிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் உப்பு போட்டிருக்கணும். நான் எதுக்கு உப்பு போடணும்? சமைக்கும் போது நான் உங்க கூட தானே இருந்தேன். எப்படி முடியும்? நீங்க தான் போட்டிருக்கணும். நான் போடலன்னு சொல்றேன்ல. நான் எதுக்காக போடணும்? ஐயா, எனக்கு என்ன? சரி சரி, நீங்க 2 பேரும் ஏன் மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? விடுங்க விடுங்க. ஏதோ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு திருஷ்டி பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. ஏன் கண்ணே பட்டிருக்கோம். அம்மா, மாமா மச்சானா என்னம்மா? நீ பேசாம இரு. அதாவது இப்போ உங்க அத்தைய அந்த தம்பி கல்யாணம் பண்ணிருந்தா உங்க அப்பாவுக்கு வெற்றி தம்பி மச்சா முறை வேணும். சுடர், வா. வா சுடர், எந்திரி. ஐயோ, அடியே, உன் ஓட்ட வாய வச்சுக்கிட்டு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னங்க, அது தப்பா போச்சு. அபி மட்டும் நம்ம பேச்ச கேட்டு ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம வெற்றி மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். சரளா,
அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கையால தானே இப்படி அவதிப்பட்டுட்டு இருக்கா. ஐயோ, ஏன் சரளா, உனக்கு எப்போ என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குதுல்ல? உன்னை வச்சுக்கிட்டு இப்படி காயப்படுத்திட்டியே.